ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோயில் தான் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில். நம்ம அம்மனை தரிசிக்க வந்திருக்கோம். உள்ளே போகிறப்போ நம்ம மன கஷ்டத்தோடு போவோம், வெளியே வரப்போ மன நிம்மதியோடு வருவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வாங்க. இது வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். உள்ளேருந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக லைனாக கடைங்களே தான் இருக்கும். ஆனால் அந்த லைனில் மட்டும் போயிட்டிங்கன்னா அங்கே கடை வச்சுருக்கிறவங்க உங்களை விடவே மாட்டாங்க. கையை பிடிச்சி இழுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, வாங்கிட்டு போங்க, ஒரு 450 ரூபா தான் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி நம்ம சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. கடைசிக்கு நம்ம வாங்குற மாதிரி பண்ணிடுவாங்க. எங்களையும் அப்படி தான் பண்ணாங்க. கை பிடிச்சி இழுத்துட்டு விடவே மாட்டேன்னாங்க. அப்புறம் கடைசியாக சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மாலை வாங்கிட்டோம். வாங்கிட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு ரிவர் மாதிரி இருக்குது. அங்கே போய் குளிக்கிறதா குளிச்சுட்டு வரலாம். நாங்கள் சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். இது வந்து சாமியோட கோபுரம். நாங்கள் சரி ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டே இருக்கோம். எவ்வளோ கடைங்க பார்த்தீங்களா? இது வந்து கீழே போனோம்னா இங்கே தான் குளிக்கிற இடம். இந்த டைம் நாங்கள் போன டைமோட இந்த டைமில் ரொம்ப கம்மி, தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக நிறையா போச்சு. இந்த டைம் நீங்களே பார்க்குறீங்க, தெரியுதா? கம்மியாக தான் போகுது. அப்போல்லாம் இது ஃபுல்லாகவே நிறைஞ்சி போகும். இது வந்து கோயில் திருவிழானால கொடி சாத்திட்டாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ், கோயிலுக்கு என்ட்ரன்ஸ். மாசாணியம்மன் தாயை பார்க்க போகிறோம். அம்மனோட அருள் பெற போகிறோம். இன்றைக்கி நாங்கள் போனதில் அவ்வளோ கூட்டம் இல்லை. பாருங்கள், திருவிழானால சமையல் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணா பையனும் 2 பேர் சேட்டை பிடிச்சவங்க. எட்டி பார்த்துட்டு போகிறான் பாருங்கள். எங்கள் அண்ணா பையன் சேட்டை பிடிச்ச பையன் சார், அவன் அந்த மாதிரி அவன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியாக அந்த சாமி பார்க்குறதுக்கு, அம்மனை பார்க்குறக்கே வந்துவிட்டோம். உள்ள கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க. சரி நானும் அப்படியே தெரியாமல் மறைச்சி எடுத்துகிட்ருக்கேன். யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் இது பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் தெரியாமையே. அம்மன் தெரியுவாங்க, பட் சரியாக தெரியல. இது வந்து நம்ம கோயிலை சுற்றி இந்த அம்மன்களாக இருக்காங்க. இது வந்து கோயிலுக்கு பின்னாடி உள்ளெல்லாம் இத்தனை அம்மன்கள் இருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறது, அது ஒரு நம்ம அங்கே போனாலே ஒரு மன நிம்மதி, அவ்வளோ இதாக கஷ்டம் எல்லாம் மறந்து நம்ம நிம்மதியாக இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே இருக்குது பக்தி எல்லாமே. உள்ளேயும் கடைங்க வச்சுருக்காங்க. பிரசாதம் எல்லாம் விற்கிறாங்க. ஒரு புளி சாப்பாடு பாக்ஸ் 30 ரூபாயாமா. சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் அது வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே இங்கே தீபம் ஏற்றுவாங்க வெளியே. இது பாருங்கள், கோபுரம், சாமியோட கோபுரம். இங்கே தான் தீபம் ஏற்றுறவங்க. தேங்காய் உடைச்சி தீபம்லாம் ஏற்றுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இடமே இந்த டைம் மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் கீழெல்லாம் கல் மண்ணெல்லாம் அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ இடம் மாற்றிட்டாங்க. நாங்கள் அப்படியே சரி கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங் போகிறோம். பின்னாடி சைடு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக நாங்கள் வெளியே வந்து ஒரு கூழ் கடையில் உட்காந்து கூழ் குடித்தோம் ஃப்ரெண்ட். 30 ருபீஸ் ஒரு கூழ். அதுக்கு கடிச்சிக்க மாங்காய், மிளகாய் எல்லாமே தந்தாங்க. இது கோபுரம், இது நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சாமியோட ஃபோட்டோஸ் தான். பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் வீடியோ. மாரியம்மா, சூழியம்மா, நீலியம்மா, சுகந்தருவாய் மாரியம்மா.